ஜீஷஸ்ரீ தமிழ் ஆடியோ நாவல்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கதை கேட்டுட்டு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி நாம் கேட்க போகிறது ஒரு சிறுகதை. சிறுகதையின் தலைப்பு காதலே என்னை காதலி. கதையின் குரலாக நான் உங்கள் கிருத்திகா ராஜ். காதலே என்னை காதலி. என்னை கண்டு கொள்ளாத அந்த பார்வையின் மீது எனக்கு ஏன் இத்தனை காதல் வர வேண்டும்? இத்தோடு எண்ணில் அடங்கா முறையாக எண்ணிவிட்டாள் பெண்ணவள். ஆனால் அதற்கான பதில்தான் இன்னும் கிடைத்த பாடில்லை. திருமணமாகி 1 வருடமாகியிருந்தது. நானும் உன்னுடன் தான் இன்னும் உறவாடி கொண்டிருக்கின்றேன் எனும் ரீதியில் மார்பில் தொங்கிக் கொண்டிருந்த தாலியை குனிந்து பார்த்தாள் பெண்ணவள். இதழ்களில் ஒரு விரக்தி புன்னகை. நல்லவரன் என்று வீட்டில் பார்த்து செய்து வைத்த திருமணம்தான். அவன் அருண்மொழிவர்மன். அமைதியானவன், பண்பானவன், பார்த்ததும் ஈர்த்துவிடும் வசீகர தோற்றம் அவனுடையது. பார்த்த மாத்திரத்திலேயே மனத்திரையில் ஆழமாக வேரூன்றிவிட்டான் அவளின் அவனாக. அதனாலேயோ என்னவோ திருமணத்திற்கு முன்னதாக அவனுடன் ஓரிரு வார்த்தைகள் பேசியிருந்தாலும் அவன் வசம் சேரும் பொருட்டு அவனது நினைவிலேயே திருமண நாள் வரை நாட்களை நெட்டித்தள்ளி கொண்டிருந்தாள் வானதி. நாட்களும் நகர நகர அவன் மீதான காதலும் ஏக்கங்களும் அவளுக்கு கூடிக்கொண்டு சென்றதே தவிர கொஞ்சம் கூட குறையவே இல்லை. அதன் பின் கேட்கவும் வேண்டுமா என்ன? நீண்ட நாட்களின் காத்திருப்பின் பின் அவன் கரம் பிடித்தும் விட்டாள். அவனை கரம் பிடித்த நாள் முதல் இதோ இப்போது வரை தன் உணர்வுகளை புரிந்து கொள்ளாமல் நடப்பவனை என்ன சொல்லி வழிக்கு கொண்டு வருவது என்று அவளுக்கு தெரியாத புதிர்தான். சாதாரணமாக கணவனிடம் மனைவி எதிர்பார்க்கும் இணக்கம் அவர்களின் இவ்வோராண்டு கால திருமண வாழ்க்கையில் அரங்கேறவே இல்லை. அவளுக்கோ நாட்போக்கில் அவன் ஒரு புரியாத காவியமாகவே தெரிந்தான். காலையில் எழுந்தது முதல் இரவு உறங்கும் வரை ஒரு இயந்திர கதியில் அவளிடம் கண்ணியமாக நடந்து கொள்கிறான். இத்தனைக்கும் அடித்து துன்புறுத்தவில்லை, வார்த்தைகளால் காயப்படுத்தவில்லை. ஏன், அவள் அறிந்து அவன் பெண்கள் விடயத்தில் கூட கண்ணியமானவன் என்றும் உணர்ந்து கொண்டாள். ஆனால் மனைவி என்ற ரீதியில் தன்னை அனைத்திலும் நன்றாக நடத்துபவன் ஏன் அவனுக்கே அவனுக்காக தோன்றும் தன் நுண்ணிய உணர்வுகளை புரிந்து கொள்ள மறுக்கின்றான் என்ற எண்ணம் நாட்போக்கில் அவளை பாடாய் படுத்தி கொண்டுதான் இருக்கின்றது. நானும் சராசரி பெண்தானே? ஏதேதோ எண்ணி எண்ணி அந்த நினைப்பே என்னவோ தொண்டையை அடைக்கும் உணர்வாகி போனது அவளுக்கு. வழமை போல இதழ் கடித்து தன் உணர்வுகளை கட்டுக்குள் கொண்டு வந்தவளோ ஒரு ஆழ்ந்த பெருமூச்சுடன் கண்ணாடியில் தெரியும் தன் அழகிய பிரதிபிம்பத்தை பார்த்தாள். அவனுக்கு சற்றும் குறையாத அபார அழகுடையவள்தான் பாவை. எல்லாம் இருந்து என்ன யூஸ்? இன்னும் குழந்தை இல்லையான்னு எல்லாரும் கேட்டுட்டு இருக்காங்க. இவர் மனசுல என்னதான் இருக்குன்னு இன்னைக்கு 2ல் 1 தெரிஞ்சுக்கணும் என்று ஒரு தீர்க்கமான முடிவினை எடுத்துக்கொண்டே புடவையை சீர் செய்தபடியே தன்னை கண்ணாடியில் மீண்டும் ஒரு முறை பார்த்து கொண்டவள் திரும்பி சுவற்றில் தொங்கிக் கொண்டிருந்த கடிகாரத்தை பார்த்தாள். அதுவோ நேரம் 7 மணி என்று காட்ட அவளுக்கோ தூக்கி வாரி போட்டது. ஓ மை காட் என பதறி அடித்து கொண்டு படிகளில் இறங்கியவள், ஐயோ, சும்மாவே கண்டுக்க மாட்டாரு, இப்ப வேற ஒன்று சமைக்காம அவரையே நினைச்சிட்டு இருந்த, கடவுளே, இப்ப நான் என்ன பண்ணுவேன் என்று வாய்விட்டு புலம்பிக் கொண்டே விறுவிறுவென சமையலறையை நோக்கி விரைந்தவளுக்கு மயக்கம் வராத குறைதான். ஆம், அவளது மணவாளன்தான். என்றுமில்லாத திருநாளாக வெற்றுமார்புடன் இடையில் ஷாட் சகிதம் நின்று தீவிரமாக எதையோ சமைத்து கொண்டு நின்றியதுதான். அவளுக்கோ பேச நாய் எழவில்லை. தன் விழிகளில் காணும் காட்சி உண்மைதானா என்று தன் 2 விழிகளையும் வேறு நன்றாக கசக்கிவிட்டு பார்த்தாள். அந்தோ பரிதாபம், அவளின் காட்சி பிழையாகவே இல்லை. ஆம், சாச்சா தவளவன்தான் தீவிரமாக சமைத்து கொண்டிருந்தான். இவன் எப்போது வந்தான்? சரியாக 7 மணிக்கல்லவா வருவான்? அப்படியென்றால் கதவை எப்படி திறந்திருப்பான் என்று எண்ணிக்கொண்டிருக்கும் போதுதான் அவளின் மனமோ, ஹே மென்டல, அவர்கிட்ட ஸ்பேர் கீ இருக்குன்னு மறந்துட்டியா என்று வசைப்பாட, ஐ நோ, அடங்க அடங்க என்று தன் மனதை அடக்கியவள் 2 கரத்தையும் ஒன்றோடு ஒன்று பிசைந்தபடி தனக்கு முதுகு காட்டி நின்றவன் பின்னால் நின்று, சாரிங்க, நான் கொஞ்சம் என்று வார்த்தைகளை கோர்க்க முடியாது திணறியவளை தலையை திருப்பி பின்னால் பார்த்துவிட்டு மீண்டும் சாதாரணமாக விட்ட வேலையை தொடர்ந்தவன், இட்ஸ் ஓகே என்ற ஒற்றை பதிலுடன் முடித்துக்கொள்ள அவளுக்கும் முகம் காற்று போன பலூன் போல ஆனது. நான் ரீசனே சொல்லல, அதுக்குள்ள இட்ஸ் ஓகேவா? இவனை வச்சுக்கிட்டு என மனதில் எரிச்சலாக நினைத்தவள் பார்வை அவனின் நெற்றியினோடாக கன்னத்தில் வழிந்த வியர்வை தொலையில் படிந்தது. உனக்கெல்லாம் கொடுத்து வச்சிருக்கு, ஆனா எனக்கு
என தனக்குள் கேட்டுக்கொள்வதாக நினைத்து சத்தமாகவே கேட்டுவிட அவனோ வாட் கம் அகேன் என்றான் சட்டென. அவனது கேள்வியில் சட்டென சுயமடைந்து திருத்திருவன விழித்தவள், இல்ல ஒண்ணுமில்லையே, சும்மா நான் ஏதோ என்று மழுப்பியவள் பேச்சை மாற்றும் பொருட்டு, ஐயோ நீங்க ஏன் இதையெல்லாம் பண்றீங்க, கொடுங்க நான் பார்த்துக்கிறேன் என்று அவன் அருகில் நெருங்கியவளை விட்டு சட்டென்று ஓரடி பின்னால் சென்றவன், நோ நீட், நானே குக் பண்ணுறேன் என்று சொன்னவனின் விலகல் அவளுக்கு ரணமாக வலித்தது. அவன் முன்னே வெடித்து அழுது விடுவோமோ என்று பயந்து போனாள் பேதையவள். அவளின் தன் மீதான நிலைத்த பார்வை கண்டு இதழ் குவித்து ஊதிக்கொண்டே, வெல் பண்ண, நீ தொங்கிட்டு இருப்பேனா கெஸ்ட் வானதே, ஸோ உன்னை டிஸ்டர்ப் பண்ண தோணலை என்றான் நீண்ட விளக்கம் போல. அவளுக்கு அதுவெல்லாம் எங்கே காதில் கேட்டது? அவன் ஏன் தன் அருகாமையை தவிர்க்கின்றான் என்ற கேள்வி தொண்டை வரை வந்து முட்டி நிற்க எச்சலை கூட்டி விழுங்கிக் கொண்டே அவனை நோக்கி ஊரடி முன்னால் வைத்தாள். அவனோ ஊரடி பின்னால் நகர்ந்து, வானதே என ஒரு அதிர்வுடன் அழைக்க, நான் உங்க பொண்டாட்டி தானே, கிட்ட வந்தா ஏன் தள்ளி போறீங்க என்றாள் முயன்று வரவழைத்த குரலில். அவளின் கலங்கிய விழிகளை ஆழ்ந்து பார்த்து கொண்டே அவள் நெருங்கி வர வர பின்னோக்கி நகர்ந்தான் அவன். போதும், இவ்வளோ நாளா நான் பேசாம இருந்தவரை எல்லாமே போதும். இப்ப நான் எனக்காக பேசி ஆகணும். இன்னைக்கு 2ல் 1 தெரிஞ்சுக்கலாம் அருண் என்றவளின் குரலில் தெரிந்த உறுதியில் ஒற்றை புருவத்தை என்ன எனும் ரீதியில் கேள்வியாக உயர்த்த அவனின் மேனரசத்தில் ஒரு கணம் திகைத்து விழிவரித்து பார்த்தவள் மனமோ, புருவத்தை தூக்கி மயக்க பார்க்கறான், மயங்கிடதா வனதி என்று கூச்சலிட அவளோ நாவரை வந்து சொல்ல துடித்த வார்த்தைகள் யாவையும் அவனது ஒற்றை புருவ உயர்த்தலில் மறந்து அவனையே பார்த்தவழி பார்த்தபடி வெறித்து கொண்டிருக்க அவனோ என்ன பேசணும் அண்ட் வாட் யூ வாண்ட் டு நோ என்று அவனே திரும்பி கேள்வியாக அவளிடம் கேட்க, ஆமாம் பேசணும், என்ன பேசணும் என்று அவனிடமே திருப்பி கேட்டவள் அப்போதுதான் தான் அவனிடமே பைத்தியம் போல உளறிக் கொண்டிருப்பதையே உணர்ந்தாள். ஒரு எமோஷனல் சீனை கூட ஒழுங்கா பேச தெரியல தத்தி, ஐயோ ஐயோ என மனதில் அலறியவள் மூச்சை இழுத்து பிடித்து கொண்டு அவனை விட்டு கிட்டத்தட்ட ஓடாத குறையாக மாடிப்படிகளை நோக்கி விரைந்தாள். அவனோ ஒன்றுமே பேசாமல் போகும் அவளை விசித்திரமாக பார்த்து கொண்டு நிற்க அவளோ முதல் படியில் நின்று கொண்டே உஃப் என்ற பெருமூச்சுடன், இப்பதான் மங்களா தெரியுதா, இப்ப கேட்க வேண்டியதை நறுக்குன்னு கேட்டா நல்லா இருக்கும் என மனதில் கூறிக்கொண்டவள் பேச தயாராகும் போது அவன் அவளை நோக்கி வர எத்தனிக்க அதில் பதறியவள், அருண் ப்ளீஸ் அங்கே நிலுங்க என்றாள் சட்டென்று. அவனோ மார்புக்கு குறுக்காக கைகளை கட்டிக்கொண்டே சுவரில் சாய்ந்து நின்று அவளையே இமைக்காமல் பார்த்து நிற்க அப்பார்வையில் திணறிய மனதை அடக்கியவள் தரையை பார்த்து கொண்டே, பக்கத்து வீட்டு ஆண்டிலிருந்து ஆயா வர குழந்தை பத்தி கேட்டுட்டே இருக்காங்க அருண், நானும் 1 வருஷமா பார்த்துட்டு தான் இருக்கேன். நான் பக்கத்துல வந்தாலே ஏதோ இப்போ போல விலகி போறீங்க. உங்க மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு என்ன பிடிக்கலனா அப்பவே சொல்லி இருக்கலாமே, எதுக்கு இந்த விலகல் என ஒரே மூச்சில் கேட்டு முடித்தவளுக்கு அவனை ஏறிட்டு பார்க்கும் தைரியம் கூட அறவே இல்லை. போதும், பதில் எக்ஸ்பெக்ட் பண்ணாத, போயிடுவானதே என தன்னைத்தானே கடிந்து கொண்டவள் அப்படியே திரும்பி படிகளில் மேலேறி செல்ல எத்தனித்த கணம் அவளுக்கோ எங்கோ காற்றில் பறக்கும் உணர்வு. ஆம், அவளை அவளவன் தான் தன் கரங்களில் ஏந்தியிருந்தான். அவளுக்கோ விழிகள் 2ம் விட்டால் கீழே தெரித்து விழுந்துவிடும் என்பதைப் போல பெரிதாக விரிந்து கொண்டன. அவள் அவனிடமிருந்து இத்தகைய எதிர்வினையை எதிர்பார்க்கவே இல்லை. தன் மீது விரல் நுனி கூட படாமல் விலகியிருந்தவனோ இப்போது தன்னை ஈந்திருக்கின்றான் என்ற திகைப்பு. அவளும் மலங்க மலங்க விழித்து கொண்டே இருக்க, கீழே பார்த்து யார்கிட்ட பேசிட்டு இருந்த என்ற அவனது கேள்வியில் சுயம் அடைந்தவள் கூச்சத்துடன், ஐயோ அருண் என்னை விடுங்க என்றாள் ஒருவித சங்கடத்துடன். டெல்மே, யார்கிட்ட பேசிட்டு இருந்த என்றான் அவனும் விடாது. வேறு யாரு, உங்ககிட்டதான் என்றாள் சற்று கோபமாகவே. அதற்குள் அறைக்குள் நுழைந்து அவளை கட்டிலில் கிடத்தியவனை பார்த்து அதிர்ந்து போனவள் இதயமோ படு வேகமாக துடிக்க அப்போதுதான் அவனின் பார்வை ஏறிட்டு பார்த்தாள். என்ன பார்வை இது? ஒற்றை பார்வை ஆளை விழுங்குமா என்ன? இதோ அவனின் ஆழ்ந்த பார்வையில் அவள்தான் உறைந்து போயிருந்தாள். கடந்த 1 வருட காலமாக அவளை கண்டு கொள்ளாத அந்த அலட்சிய பார்வை எங்கே போனது என்று அவளை அவன் விழிகளுக்குள் தேட வைத்தது. 1 வருஷம் ஆகுதுவானதே உனக்கு என்ன பார்த்து கேள்வி கேட்க, பட் ரொம்ப சீக்கிரமாக கேட்டுட்ட. குட் இம்ப்ரூவ்மெண்ட் என்ற அவனது கேலி குரலில் அவள் தான் திகைத்து போனாள். அது நீங்க தான் எப்பவும் ஒரு மாதிரி என அவள் இழுக்க, வாட்
நான் ஒரு மாதிரி இருக்கேனா? என்றவன் முகமோ அவள் முகத்திற்கு வெகு அருகில் நெருங்க அவனது மூச்சு காற்று அவள் நெற்றியில் பட்டு அவளுக்கோ மேனியில் மின்சாரம் பாய்ந்த உணர்வு. எனக்கு எனக்கு புரியல அருண் எஸ், உனக்கு எதுவும் புரியாதல? ஓகே என்றபடி ஒரு ஆழ்ந்த பெருமூச்சுடன் அவளை ஏறிட்டவன். பிடிக்காத ஒருத்தைய கல்யாணம் பண்ணிட்டு 1 வருஷம் அவ கூட ஒரே வீட்டில் குப்பைக்கொட்ட. நான் ஒன்றும் அவ்வளவு தாராளமானவன் இல்லை வானதே என்றான் அழுத்தம் திருத்தமாக. அவன் சொன்ன விதம் அவள் இதயத்தில் ஒரு பலமான அதிர்வை உருவாக்க, அப்ப ஏன் என்கிட்ட சரியா பேசுறதில்ல? ஏன் எப்பவும் என்னை விட்டு தள்ளி போறீங்க? ஏன் என் உணர்வுகளை புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க என தனக்குள் இவ்வளவு நாட்களும் அடக்கி வைத்த கட்டுப்பாடற்ற கேள்விகளை அவளே அறியாமல் அவனின் இரு விழிகளை சந்தித்தபடியே கேட்டிருந்தாள். நிலத்தை பார்த்து பேசியவள் இப்போது தன்னை நேருக்கு நேராக பார்த்து மீண்டும் கேள்வி கணைகளை வீசிய தோரணில் அவனுக்கு இப்போது சிரிப்புதான் வந்தது. இந்த முறை அவளிடம் பதட்டமோ நடுக்கமோ எதுவும் அவளிடம் இருக்கவில்லை. இயல்பாக இருந்தாள். அத்தனையும் கேட்டுவிட்டு அவனது பார்வையின் வீச்சு தாழாமல் சட்டென தலையை தாழ்த்தி கொண்டாள் பெண்ணவள். அவளின் செய்கையில் மெல்ல புன்னகைத்தவன், எதை பார்த்தாலும் பேச தயங்கி நிற்கிறேன். உன்னை பேச வைக்க நான் வேற என்ன பண்ண முடியும்? நான் பேச ஆரம்பித்தா நீ சரிங்க ஓகேங்கன்னு தலையாட்டிட்டு போயிடுவேன். ஆனால் நீயா என்கிட்ட வரணும், உரிமை எடுக்கணும், கேள்வி கேட்கணும்னு தான் நான் இவ்வளவு நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் என ஒற்றை புருவத்தை வருடிக்கொண்டே சொன்னவனை ஆச்சரியத்தில் விக்கித்து போய் பார்த்தாள். அப்போ நீங்க அப்படி நடந்துக்கிட்டதெல்லாம் என்ன பேச வைக்கதானா என்றவளது குரல் திணறி ஒலிக்க, சில விஷயங்களை வார்த்தைகளை விட மௌனம்தான் அழகாக உணர்த்தம்னு நம்பனமானதே. இஸ் தட் ஸோ? ஃபைனலி என்றபடி தன்னவளின் இடையை பற்றி தன்னோடு நெருக்கிக் கொண்டவனின் அதீத நெருக்கத்தில் அவளுக்கு தான் மூச்சடைத்து போனது. என்னவோ மேனியில் ஒருவித புது உணர்வு பரவுவதை அவளால் உணர முடிந்தது. தன்னவனின் அருகாமையில் நிலை குழைந்து போனவளோ தன் மௌனம் களைத்து, உங்களுக்கு அப்போ மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கா என்ன என்று இன்னுமே நம்ப முடியாது கேட்டவளை அடக்கப்பட்ட சிரிப்புடன் பார்த்தவன், உன் மேலே எனக்கு எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு உன்னை ஃபீல் பண்ண வைக்கவா என்றானே. பார்க்கலாம். அவளுக்கோ அவனது பேச்சில் நிலத்தில் புதைந்து விடலாமா எனும் அளவுக்கு வெட்கம் பிடுங்கி தின்றது. இப்படியெல்லாம் பேசுவானா இவன் என்ற ஆச்சரியம் வேறு. ஃபீல் பண்ணிட்டு தான் இருக்கேன் என்றாள் மெல்லிய குரலில். அவளின் கன்னத்தில் வந்து விழுந்த முடிக்கற்றையை காதோரமாக ஒதுக்கி விட்டவன், சாப்பிடலாமா என்றான் கிசுகிசுப்பாக. அப்போதுதான் ஞாபகம் வந்தவளாய், ஐயோ ஸ்டவ் ஆஃப் பண்ணலையே என்ற பதறையவளின் கன்னத்தை வருடி கொண்டே, நீ கீழே பார்த்து பேசிட்டு இருக்கப்பவே ஆஃப் பண்ணிட்டேன் என்றான் இதழ் கடித்து புன்னகைத்தபடியே. அதில் முகம் சிவந்தாலும் தன்னவனின் பசி அறிந்தவளோ, சாரி அருண், ஏதாவது பண்ணித்தர, வாங்க சாப்பிடலாம் என்றபடி அவன் அணைப்பிலிருந்து விலக முற்பட்டவளை எழவிடாமல் இறுக அணைத்து கொள்ள, அருண் ப்ளீஸ் விடுங்க என்று கெஞ்சியவளை, ஐ கான் பேபி என்க அவளுக்குத்தான் அவனது புதிய பரிமாணத்தில் மூச்சடைத்து போனது. அருண் என்று காற்றுக்கும் கேட்காத குரலில் மெல்ல அழைத்தவளின் முகத்தை பார்த்தவனுக்கு என்ன தோன்றியதோ, உன்னை பேச வைக்க நான் எடுத்துக்கிட்ட கேப் போதுன்னு நினைக்கிறேன் பேபி. நீ எனக்குள்ள உன்னை பார்த்த ஃபர்ஸ்ட் சைட்லேயே இங்கு வந்துட்டுடே என்று தன் இடப்புற மார்பை சுட்டி காட்டியவன், சாரி ஃபார் த டிலே என்றபடி அவளின் நுதலில் மென்முத்தம் பதித்தான். தன்னவனின் முதல் முத்தம். உடலும் உள்ளமும் ஒருங்கி தித்தித்தது. அவனின் முதல் முத்தம் கசக்குமா என்ன? மேனி சிலிர்த்து அடங்க அவளின் முகமும் செங்கொழுந்தாக சிவந்து போனது. பேபி யூஆர் பிளஷிங் என்றவனோ சற்றே மென்மையாக, எனக்கு உன்ன போல ஒரு பேபி கேர்ள் வேணுண்டே என்றவனது பேச்சில் விழியாகலாமல் அவனை பார்த்தாள் பெண்ணவள். ஹே, இப்படி கண்ணை விரிச்செல்லாம் பார்க்காத பேபி என்றவனோ, ஏனோ உன்னை விட்டு தள்ளி நிற்கிறது எனக்கு எவ்வளோ பெரிய டாஸ்க் தெரியுமா என இதழ் குவித்து ஊதியவனை ஒரு மார்க்கமாக பார்த்தவள், பொய் சொல்லாதீங்க, நீங்க ஹாப்பியா இருந்த போல தானே தெரிஞ்சது என்று அவள் கூற, உனக்கு தெரியாது வானதே, டெய்லி நீ தூங்கின பிறகு உன்னை கட்டி பிடிச்சிட்டுதான் என சொல்ல வந்தவனை அதிர்ந்து பார்த்தவள், வாட், ஓ மை காட், அப்போது கனவு இல்லையா என கேட்டவளுக்கு புரிந்தது. தினமும் கணவனின் அருகாமே கனவென்று எண்ணி விடியலில் துயிர் கொண்ட தன்னை நினைத்து நொந்து கொள்ளத்தான் முடிந்தது. எது நிதர்சனம் எது நகல் என புரியாத முட்டாளாக இருந்து விட்டோமோ என காலதாமதமாக புரிய, சாரி என்றாள் குரலோடைய. ஹே, எதுக்கு சாரி கேட்குறா?
என மெலிதாக புன்னகைத்துக் கொண்டே அவளை மேலும் தன் அணைப்புக்குள் இறுக்கிக் கொண்டவன், உன்னை தள்ளி வச்சதுக்கு நான் தான் சாரி கேட்கணும். பட் இப்போ நான் சாரி கேட்க போகிறதில்ல. பிகாஸ் நீ என்னை தேடி வரணும், நீ என் மேலே உரிமை எடுக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன். அண்ட் ஃபைனலி யூ ஆர் என்றவன் அவளின் கலங்கிய விழிகளை நோக்கி, ஐ லவ் யூ வானதி என்று தன் காதலை கூறியிருந்தான். அவளுக்கு சொல்லவும் வேண்டுமா? என்னவோ விவரிக்க முடியாத பேரானந்தம், உலகமே தன் வசப்பட்ட உணர்வு. இது போதுமே அவளுக்கு. நீண்ட நாட்களாக அவளை வாட்டி வதைத்த மௌனத்தின் பின்னால் அவனின் காத்திருப்பின் பின்னான ஆழமான காதலையும் ஏக்கத்தையும் அவன் ஒளித்து வைத்திருந்தானா? அவளால் நம்பவே முடியவில்லை. அந்த நொடியில் 1 வருடமாக அவள் சுமந்து கொண்டிருந்த விரக்தியும் சந்தேகங்களும் பனி போல கரைந்து போக, அவனது அன்பின் அரவணைப்பில் அவள் தன்னை முழுவதுமாக ஒப்படைக்கும் விதமாக எம்பி அவனின் கன்னத்தில் தன் முதல் முத்தத்தை பதித்தவள். ஐ லவ் யூ லாட் அருண். நீங்க நம்ம குழந்தைன்னு சந்தோஷமா நம்ம வாழணும்னு ஆசைப்படுறேன் என்று அவளின் சம்மதத்தை புரிந்து கொண்டவன், நோ அப்ஜெக்ஷன், வாழலாமே பேபி என்று அவனின் குறும்பு புன்னகை பார்த்து வெட்கம் தாழாது அவன் மார்பு கோட்டில் முகத்தை புதைத்து கொண்டாள் அவனின் அவளாக. காதல் என்பது வெறும் அருகாமை மட்டுமல்ல, அது ஒருவரை ஒருவர் முழுமையாக புரிந்து கொள்வதும் எவ்வித தயக்கமும் இன்றி நம் உணர்வுகளை உரிமையோடு பகிர்ந்து கொள்வதும் தான். ஆசைகளும் கனவுகளும் எதிர்காலத்தின் பிம்பங்களும் இனி அவர்களது பயணத்தின் அங்கமாக மாற, மௌனம் கலைந்த அந்த இரவில் காதலால் ஒன்றிணைந்த அந்த 2 இதயங்களும் ஒருவருக்கொருவர் உலகமாகி போயினர். முற்றம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடயே ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு புதிய கதையில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் கிருத்திகா ராஜ். நன்றி.